ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்மளோட சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ப்ரூச்சஸ் கிளாஸ் வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நிறைய கிளாஸஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ்க்கு எந்த வித பேமெண்ட்டு எதுவுமே கிடையாது, சரிங்களா? நீங்கள் ஒரு வேளை குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நேம், நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் ப்ரைவேட்டாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஓகேங்களா? இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது மாதிரி உங்களுக்கு சாட்டின் ரிப்பன் கொடுத்துருப்பேன், சரிங்களா? சாட்டின் ரிப்பனை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம். சாட்டின் ரிப்பனில் இந்த மாதிரி முத்தியாகவும் கொடுத்துருப்பேன், இது மாதிரி மெல்லிசாவும் கொடுத்துருப்பேன். உங்ககிட்ட எந்த ரிப்பன் இருக்கோ நீங்கள் அதில் ஒர்க் பண்ணுங்கள், சரியா? இந்த ரிப்பன் தான் இருக்குது, ஸோ இதில் ஒர்க் பண்ண முடியேன்னு சொல்லிட்டு ஒரி பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், சரியா? இப்போது நான் இந்த ரிப்பன் வச்சு நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இப்போது இது மாதிரி நான் ஏடிஎம் கார்டை வந்து எடுத்துருக்கேன், சரியா? ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு இந்த ஹைட்டுக்கு எடுத்துக்கிறேன், ஓகேவா? இந்த ஹைட்டுக்கு எடுத்துகிட்டு இது மாதிரி இப்படி ரோல் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இதில் வந்து 5 இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, சரியா? இப்போ இங்கே 1 2 இருக்குது, நெக்ஸ்ட்டு 3 4, அடுத்து இன்னொரு மடக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 5 வந்துடும், சரியா? இப்போது இதிலேருந்து அப்படியே நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது மாதிரி அப்படியே அந்த சைஸ் மாறாமல் ரிமூவ் பண்ணிவிட்டு கத்திரிக்கோல் எடுத்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில், நெக்ஸ்ட்டு இந்த சென்டரில் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 பீஸ் வரும், சரியா? 5 பீசஸ் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு, ஓகேவா? கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது மாதிரி தான் நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட்டு இதில் தான் நம்ம வந்து இப்போ ரிப்பன் ஒர்க் வந்து பண்ண போகிறோம், சரிங்களா? இந்த ரிப்பன் ஒர்க்கில் ஃப்ளவர் ஒர்க் பண்ண போகிறோம், ஓகேவா? இப்போது இந்த ரிப்பன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்படி மடக்குறீங்க, ஓகேவா? இப்படி மடக்குறீங்க. மடக்கும்போது இந்த பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும், சரிங்களா? இப்படி முன்ன பின்ன இப்படி மடக்கிடக்கூடாது, சரியா? மடக்கும்போது இப்படி ஈக்குவலாக இருக்கணும், சரியா? இப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை அப்படியே இப்படி பெரட்டுறீங்க, ஓகேவா? இந்த பக்கம் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கிற பக்கம், அடியில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஷைனிங் இல்லாமல் இருக்கிறது. இந்த ஷைனிங் இல்லாமல் இருக்கிறது இருக்கு இல்லையா, இதை இது மேலே இப்படி நம்ம வைக்கணும், ஓகேவா? இது மாதிரி இப்படி வைக்கணும். வைக்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஈக்குவலாக இருக்கணும், சரிங்களா? இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஒருவேளை ஈக்குவலாக இல்லை அப்படின்னா திரும்பியும் நம்ம எடுத்துட்டு திரும்பியும் மடிக்கணும், ஓகேவா? அது மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், இப்படி திரும்பி இந்த மாதிரி பெரட்டும் போது இந்த இடத்துல எனக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன், ஓகேவா? இப்போது எனக்கு இந்த பக்கம் ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்கு, ஓகேவா? ஒருவேளை வராட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நீங்கள் எடுக்கிற அந்த நீளத்தை பொறுத்து தான். நீங்கள் லென்த் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த லென்த்தோட அளவு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன கூட போயிட்டு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ஒரி பண்ணிக்காமல் நீங்கள் இருக்கிறத வச்சு பண்ணுங்கள், ஓகேவா? இல்லை அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 ஜாயிண்ட் பிரியுது இல்லையா, இந்த இடத்துல நம்ம லைட்ரு வச்சு ஒட்டிக்க போகிறோம், சரிங்களா? ஹீட் பண்ணோன்னா தான் ஒட்டிக்கும், இல்லைனா நம்ம வந்து நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைமிங் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இப்படி எடுத்து இந்த மாதிரி இப்படி பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா இப்படி லைட்டாக டச் பண்ணிக்கணும், ஓகேவா? அப்படியே விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரிஞ்சு தான் இருக்கும். லைட்டாக அந்த மாதிரி டச் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி ஒட்டிக்கும், சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த ஷைனிங் பக்கம் இருக்குது இல்லையா, இதை இந்த மாதிரி இப்படி மடிக்க போகிறீங்க. இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இப்படி மடிக்க போகிறீங்க, ஓகேவா? இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி மடிக்கணும். அடியில் இருக்கிற ரிப்பனையும் மேலே இருக்கிற ரிப்பன் ரெண்டையும் சேர்த்து தான் மடிக்கணும். இதை மட்டும் தனியாக அப்படி மடிக்கக்கூடாது. வேணால் அப்படி கீழே வச்சுக்கோங்க, சரியா? அப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இப்படி மடிச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த மாதிரி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு மேலே வந்து இந்த மாதிரி லீஃப் மாதிரி கொஞ்சம் வரும், சரிங்களா? பெட்டல்ஸ் மாதிரி வரும். இப்போ இந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கிறீங்க. பிடிச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா மடிச்சுக்கோங்க. நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணும். இது மாதிரி மடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அடியில் நம்மளுக்கு வந்து பிசுறல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிசுறலும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த இடம் நம்மளுக்கு வந்து இப்படி ஜாயிண்டாக தான் இருக்கணும், ஓகேவா? இது மாதிரி லைட்டர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கிட்டு உங்களோட த்ரெட்டை வச்சு இப்படி சுற்றிட்டு பூ கட்டுவீங்க இல்லையா, அது மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க, ஓகேவா?
இது மாதிரி பூ கட்டுற மாதிரி இப்படி மடிச்சுக்குங்க, சாரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒருவேளை லைட்டர் இருந்தது அப்படின்னா நீங்கள் லைட்டரை வச்சு இப்படி ஃபயர் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகும். அப்போ இந்த மாதிரி லைட்டாக டச் பண்ணிக்கணும், டச் பண்ணாமல் விடக்கூடாது. டச் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு ஒட்டிக்கும், ஓகேவா? இல்லைன்னா ஒட்டிக்காது. பாருங்கள், இது மாதிரி பண்ணிக்கணும். அதே மாதிரி ரொம்ப அந்த இடத்துல பிளாஸ்டிக் வரும், அந்த டயத்தில் ரொம்ப கையை வச்சு இப்படி அமைக்கிடாதீங்க. லைட்டாக இப்படி வச்சு எடுங்க, இல்லைன்னா கையை வந்து சுற்றும். சரிங்களா? வச்சு எடுங்க. ஒரே நடையாக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்குது. இப்போது இந்த இடம் லைட்டாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இங்கே லைட்டாக ஃபயர் பண்ணி அதையும் சரி பண்ண போகிறோம், ஓகேவா? நம்ம இந்த மாதிரி டச் பண்ணும்போது தான் ஒட்டிக்கும், ஓகேவா? அப்படியே விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து ஒட்டிக்காது. ஸோ அதை மட்டும் நம்ம இப்போ சரி பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு, ஓகேவா? இது மாதிரி இப்போ நம்மளுக்கு இது மாதிரி கிடச்சிடுச்சு. இன்னும் ஒரு டைம் என்னென்ன சொல்லித்தரேன் பாருங்கள். இது மாதிரி இப்படி எடுக்கிறீங்க, இந்த மாதிரி ஈக்குவலாக மடிக்கிறீங்க. மடிச்சுட்டு இந்த ஷைனிங் இல்லாத பக்கத்தை திரும்பி நம்ம இந்த ஷைனிங் உள்ளது மேலே போய் இப்படி வைக்க போகிறோம், சரிங்களா? இது மாதிரி வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு மேல் பக்கம் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கிடைக்கணும், சரியா? ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கணும். இது மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. இது மாதிரி மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த 2 இடத்த நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைட்டர் வச்சு இப்படி பண்ணிங்க அப்படின்னா இந்த இடம் இப்படி ஒட்டிக்கும், ஓகேவா? இது ஒட்டிக்கிச்சா? இப்போது இதை லைட்டாக நம்ம அப்படியே மடிக்க போகிறோம், ஓகேவா? இது மாதிரி நம்ம ஃபயர் பண்ணி செய்யலை அப்படின்னா இந்த ரிப்பன் வந்து நம்மளுக்கு வணங்காது, சரிங்களா? அது ஒத்துழைக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கும்போது தான் கரெக்டாக ஒட்டிக்கும், சரியா? இது மாதிரி இப்போ மடக்கிக்கிறீங்க. மடிச்சுட்டு இது மாதிரி இப்படி ஃபயர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது மாதிரி இப்படி ஃபயர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கும், ஓகேவா? ஒட்டிக்கலை அப்படின்னா திரும்பி பண்ணுங்கள், ஓகேங்களா? பாருங்கள், இப்போது இது மாதிரி நம்ம ஒரு 5 வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம், சரிங்களா? 1 2 3 4 5, ஓகேங்களா? இது மாதிரி ஒரு 5 வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இது 5லேயும் பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் இப்படி இருக்கும். இதில் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பெட்டல் மாதிரி இருக்கும், சரிங்களா? இது மாதிரி இப்படி 5 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு ஊசியில் வந்து த்ரெட்டை வந்து கோத்துக்கோங்க, ஓகேவா? நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு த்ரெட்டு தேவைப்படும். ஸோ ஊசியில் வந்து த்ரெட்டை வந்து கோத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், அடிப்பக்கம் இந்த மாதிரி நான் முடிச்சு போட்டுட்டு இது மாதிரி நீடில் வந்து த்ரெட்டை கோத்து எடுத்துக்கிறேன், ஓகேவா? எடுத்துட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த ரிப்பனை இப்படி எடுத்துக்க போகிறோம், சரிங்களா? இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இங்கே கேப்பு விட்டுட்டு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கே அடுத்தடுத்த லீஃப்லேயும் நம்ம கேப் விட்டு எடுத்துக்கணும், சரியா? இது மாதிரி கண்டினியூவாக வந்து இப்படி எடுத்துக்கோங்க. 5 பெடல்ஸ் இருந்தால் போதும், 6 இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்ககிட்ட லைட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஊசி நூலை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போது நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த கார்னரில் இருக்கிற த்ரெட்டையும் இந்த த்ரெட்டையும் இப்படி சேர்த்து நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாம், ஓகேவா? இது மாதிரி இருக்கிறத நம்ம இப்படி சேர்த்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். எவ்வளோ தூரம் நம்மளுக்கு கேப் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். லூஸாகவும் முடிச்சு போட்டுக்கலாம், இல்லை டைட்டாகவும் இப்படி முடிச்சு போட்டுக்கலாம், ஓகேவா? நான் வந்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கிறேன். ஒரு 2 or 3 டைம் போட்டுக்கோங்க, ஓகேவா? நான் ஒரு 3 டைம் கிட்ட போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத இப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது பாருங்கள், இது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பெட்டல்ஸ் வந்து இப்படி கிடைக்கும், ஓகேவா? கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும், முன்ன பின்ன பண்ணிடாதீங்க. லைட்டாக விட்டுட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷேப் மாறி போயிடும், ஓகேவா? இப்போ இந்த பெடல் மட்டும் லைட்டாக விட்ட மாதிரி இருக்குது ஸ்டிச் பண்ணும்போது.
பாருங்கள். இப்போ இது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இந்த ஃப்ளவர் வந்து எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள். இது மாதிரி தான் கிடைக்கும். ஸ்டிச் பண்ணும்போது நல்லா கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேவா? பண்ணிவிட்டு இதுக்கு சென்டரில் நம்ம இது மாதிரி ஏதாவது ஃப்ளவர் வச்சுக்கலாம். சரியா? இது மாதிரி இப்படி ஃப்ளவர் வச்சுக்கலாம். பாருங்க, இதோட சென்டர் பார்ட்லேருந்து இப்படி எடுத்துகிட்டு அகைன் இந்த ஹோல்ஸ்லேயே நம்ம ஒரு பீடை கோத்துட்டு விட போகிறோம். ஓகேவா? விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இப்படி கிடச்சிரும். ஓகேவா? அழகாக இருக்கா? அடியில் நீங்கள் போய் எப்பொழுதும் போல் முடிச்சு போட்டுக்கலாம். இது மாதிரி தான் இந்த பெடல்ஸ் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெடல்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? இதோட அந்த மடிப்பு இருக்குது இல்லையா, இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்கணும். இந்த 4 பெடல்ஸும் கரெக்டாக இருக்குது. இந்த ஒரு பெடல்ஸ் மட்டும் வேறு மாதிரி ஷேப்பில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மெத்தட் உங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சுங்களா? இது மாதிரி நீங்கள் வந்து ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் திரும்பி ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம இந்த 5 ஃப்ளவரையும் அந்த 5 பெடல்ஸையும் சேர்த்து முடிச்சு போடும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு டைட்டாக போட்டுக்கோங்க. ரொம்ப லூஸாக போட்டுறாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இது மாதிரி உங்களுக்கு நெட் கிளாத் வந்து கொடுத்துருப்பேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கலர் இருக்கும். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா? என்ன கலரில் நெட் கிளாத் இருக்குதோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 இன்ச்சு ஈக்குவலாக, சரிங்களா, இந்த பக்கம் 3 இன்ச்சு, இங்கே 3, இங்கே 3, இங்கே 3 ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா? ஈக்குவலாக இருக்கணும். எல்லா பக்கமும் 3 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? நீங்கள் கம்மியாக வேணாலும் எடுத்துக்கலாம், 2 இன்ச்சு வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் பெருசாக செய்யும்போது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அளந்து காட்டிடுறேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது மாதிரி 3 இன்ச் எடுத்திருக்கேன். இங்கேயும் அதே மாதிரி 3, இங்கேயும் 3, இங்கேயும் 3. ஓகேவா? இது மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது மாதிரி நீடில் இருக்கு இல்லையா, நீடில் இந்த கார்னரில் இப்படி வைக்கிறீங்க. கார்னரில் அப்படி வச்சுட்டு இப்படி சுருட்டிட்டு வரீங்க. ஓகேவா? அப்படியே இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா? இது மாதிரி ரோல் எது வரையும் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 2 எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த 2 எட்ஜ் வர வரையும் பண்ணணும். அதே மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? இந்த பக்கம் கொஞ்சமாகவும் இந்த பக்கமும் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. ரொட்டேட் பண்ணிட்டு வரும்போது ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? இப்போது இந்த நீடில் வந்து இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துருங்க. சரியா? எடுத்துட்டு இந்த முனையை பிடிச்சிக்கோங்க, இந்த முனையை பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட கார்னரை வந்து பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். ஓகேவா? இது மாதிரி இப்படி கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்த வந்து நம்ம த்ரெட்டு வச்சு கட்டிக்க போகிறோம். சரிங்களா? இது மாதிரி நான் அப்படி த்ரெட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 டைம் வந்து இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் பூ கட்டுவீங்க இல்லையா, அது மாதிரி இப்படி கட்டிக்கோங்க. சரிங்களா? ஒரு 2 டைம் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? திரும்பியும் இதே மாதிரி செய்ய போகிறோம். நீங்கள் கொஞ்சம் பெரிய நீடில் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா 3 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணியிருக்கும் போது இதை விட கொஞ்சம் பெரிய நீடலாக எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் 2 இன்ச்சஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃப்ளவர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி இப்படி ரோல் பண்ணிக்கிட்டு வர போகிறோம். ஈக்குவலாக இருக்கணும், முன்ன பின்ன இருந்துடக்கூடாது. சரிங்களா? நல்லா நெருக்கி ரோல் பண்ணிட்டு வாங்க. தள்ளி ரோல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது மாதிரி இப்படி ரோல் பண்ணிவிட்டு இந்த முனை இந்த அடியில், நெக்ஸ்ட்டு வந்து இந்த முனை, இதை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இது மாதிரி கிடைக்கும். திரும்பியும் த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த இடத்த வந்து நீங்கள் இப்படி த்ரெட்டை வச்சு ரோல் பண்ணிக்க போகிறீங்க. ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி முடிச்சு போட்டுக்க போகிறீங்க. ஓகேவா? பூ கட்டுற மாதிரி நம்ம முடிச்சு போட்டுக்க போகிறோம். எத்தனை டைம் வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு 5 வந்து ரெடி பண்ணிப்போம். ஓகேவா?
ஓகேவா? நம்ம வந்து இப்போ ஒரு 5 பண்ணியாச்சு சரியா? இப்போது இந்த அடிப்பக்கம் இருக்கிறத நம்ம கரெக்டாக ஈக்குவலாக பார்த்து கட் பண்ணிக்கணும். எல்லா ஃப்ளவர்லேயும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு ஃப்ளவரில் எவ்வளோ கட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரியே தான் எல்லா ஃப்ளவருக்கும் கட் பண்ணணும் சரிங்களா? இது மாதிரி த்ரெட்டும் எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா அதையும் இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இது மாதிரி இப்போ நம்ம வந்து 5 ரெடி பண்ணிக்கிட்டோம் சரியா? இப்போது நம்ம இந்த சாட்டின் ரிப்பனுக்கு வந்து ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே தான் இந்த இடத்துல எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இந்த மடக்கி இருக்கிறது வந்து ரோல் மேல் பக்கம் வரணும். இந்த ரோலாக பண்ணோம் இல்லையா, மேல் பக்கம் வரணும். ஸோ அது தெரிகிற மாதிரி நீங்கள் கரெக்டாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எடுங்க நீடலில். சாட்டின் ரிப்பனுக்கு ஸ்டிச் பண்ண மாதிரியே தான் இதுக்கும் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறது கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம சேம் ஒரே மாதிரியே பண்ணியிருக்கோம் ஃப்ளவர். பட் வந்து ஒன்று நெட் கிளாத்தில், இன்னொன்று வந்து சாட்டின் ரிப்பனில் சரிங்களா? இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சேம் அதே மாதிரியே முடிச்சு போட்டுக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து கரெக்டாக முடிச்சு போட்டுக்கணும். நல்லா டைட்டாகவே போட்டுக்கோங்க. 3D ஒர்க்கில் இருக்கும் சரியா? டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த ஒர்க்கெல்லாம் வந்து 3D ஒர்க்கில் நம்மளுக்கு தெரியும் சரியா? இப்போ பேலன்ஸ் இருக்கிற த்ரெட்டை வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். பெட்டல்ஸ் வந்து இது மாதிரி ஃப்ளவர் பெட்டல்ஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? இதை நம்ம இது மாதிரி ஸ்டிச் பண்ண பிறகு இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுக்கணும் சரியா? அதுக்குன்னு ரொம்ப போட்டு டைட்டாக பண்ணாதீங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பண்ணினதுக்கு அப்புறமா இது மேலே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா பீட் ஒர்க் வந்து வைக்க போகிறீங்க. ஓகே, இது மேலே நம்ம வந்து ஏதாவது ஃப்ளவர் ஒர்க் வைக்கலாம் சரியா? ஒயிட் கலர்லேயோ இல்லை இந்த மாதிரி எந்த கலரில் வேணும்னாலும் வச்சுட்டு இதில் வந்து ஒரு பீட் ஒர்க் வைக்கலாம். இதுதான் ஃப்ளவர் தான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்டோன் கூட நம்ம வைக்கலாம் சரியா? ஸ்டோன் கூட நம்ம வைக்கலாம். உங்ககிட்ட ஏதாவது ஸ்டோன் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டோன் ஒர்க்கு கூட பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ஃப்ளவரை நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்டோன் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்டோன் கூட வைங்க. ஓகேவா? குந்தன் ஸ்டோன் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அது மாதிரி வந்து வச்சு பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். இது மாதிரி போட்டுட்டு நம்ம அடியில் வந்து முடிச்சு போட்டுக்கலாம். ஓகேவா? இதை வந்து எங்கே போய் செட் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போது இதை வந்து நம்ம எந்த இடத்துல வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஃப்ளவராக இருந்தாலும் சரி, இந்த ஃப்ளவராக இருந்தாலும் சரி, நம்ம எங்கே வேணாலும் இதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடியிலேருந்து த்ரெட்டை எடுத்துக்காங்க. இந்த ஒர்க்கை வந்து நம்ம எங்கே வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல தான் செட் பண்ண போகிறேன் அப்படின்னா அடியிலேருந்து நான் வந்து த்ரெட்டை கொண்டு வந்துக்கிறேன். ஓகேவா? இது மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த அடி பக்கத்துலேருந்து நான் அப்படி இந்த ஃப்ளவருக்குள்ளே போயிட்டு அடுத்து இந்த பீடுக்குள்ளே வரேன். ஓகேவா? பீடில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ளவரோட ஹோல்ஸில் போய் விடுறேன். ஓகேவா? இது மாதிரி போயிட்டு திரும்பியும் இந்த கிளாத்தில் அடிப்பக்கம் போயிடுறேன். ஓகேவா? இப்போ இதை அடியில் இந்த பக்கம் அப்படி நம்ம இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எங்கே வேணாலும் நம்ம இப்படி செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எங்கே வேணாலும் நம்ம இது மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 டைம் இல்லை 2 டைம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம செட் பண்ணியாச்சு. இதை எப்படி செட் பண்ணுறதுனா சேம் அதே மாதிரியே தான். ஓகேவா? இங்கே அடிப்பக்கத்துலேருந்து நம்ம இப்படி நீடில் கொண்டு வந்துட்டு இதை அடிப்பக்கத்தில் இந்த ஃப்ளவரில் ஃபஸ்ட்டு விடுறீங்க, அடுத்து இந்த பீடுக்குள்ளே விடுறீங்க. ஓகேவா? ஃப்ளவரில் விட்டுட்டு அடுத்து பீடோட ஹோல்ஸில் விட்டுட்டு இதை நம்ம இப்படி எங்கே வேணுமோ இப்படி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணினதுக்கப்புறமா திரும்பி இந்த ஃப்ளவரோட ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நம்ம கொண்டு போயிடணும். ஓகேவா? கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நம்ம அடியில் போய் முடிச்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா? த்ரெட்டை இழுக்கும்போது கேர்ஃபுல்லாக இழுங்க. நம்மளுக்கு வந்து மேலே வந்து பிசுறல் இல்லாமல் வரணும். ஓகேவா? கரெக்டாக பர்ஃபெக்டாக வரணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பிசுறல் வந்து லைட்டாக தெரிஞ்சது அப்படின்னா அடிப்பக்கம் நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க இல்லையா, அந்த த்ரெட்டை ஒன்றா லைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல் பக்கம் ஏதாவது பிசுறல் விழுந்தது அப்படின்னா அது உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஓகேவா? அதுக்கப்புறமா அடிப்பக்கம் போய் நீங்கள் எப்பொழுதும் போல் முடிச்சு போட்டுக்கலாம். சரியா? இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து இந்த மாதிரி நெட் கிளாத்தில் ரோல் பண்ணிவிட்டு ஃப்ளவர் ஒர்க் பண்ணியிருக்கோம்.
நெக்ஸ்ட்டு சாட்டின் கிளாத்தில் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த 2 ஃப்ளவரையுமே நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணிவிட்டு நம்மளோட குரூப்பில் வந்து ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க, ப்ரூச்சர்ஸ் கிளாஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஃப்ரீ ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட நேம், நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிறத ப்ரைவேட்டாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஆரி கோர்ஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ், ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ், மெஹந்தி கோர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். சீக்கிரமாகவே சாரீ ட்ராப்பிங்கும் டைலரிங் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்றைக்குங்கிற டேட்டை நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் சீக்கிரமாகவே. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போட்டுக்கிட்டு இருக்க இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.